பேரும் வாரியிலும் கம்பும் கையுமா நிக்கல என்னத்துக்கு? ஏத்தே வீட்டுக்குள்ள மழை வெள்ளம் வந்து அவ்வளவு சவுதியா கிடந்து பத்தலத்தை எல்லாத்தையும் கழுவி விட்டாச்சு. நல்ல கழுவி விட்டப்புறம் அந்த சகதி வடை லேசா அடிக்கதானே செய்து, அதான் மைனிட்ட சொன்னேன் லேசாட்டு டெட்டால ஊத்தி தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்ல வாசமா இருக்கும்ல, அதுக்கு தான். அது இருக்கட்டும், நீ எதுக்கு வாரியில தூக்கிட்டு நிக்க? தெருவி லேசா கிளீன் பண்ணி விட்டுட்டா நல்லது தானே, அதான் வாரியிலோட நிக்க. வாரியா இன்னொரு வாரியில எடுத்துட்டு நம்ம 2 பேரும் தூத்து தள்ளுவோம். ஆமா, உனக்கு நக்கலு நையாண்டிக்கு மட்டும் குறவே இல்ல. என்ன கண்டாலே உனக்கு அப்படிதான் தெரியும். வாரியில தூக்கிட்டு வரையா, அதை தூக்கிட்டு வரையா, இதை தூக்கிட்டு வரையான்னு கேட்க எனக்கு அந்த வயசாகுது. அப்ப சும்மா இரு, நாங்க வேலையை பார்த்துக்கிட்டோம். செல்வி, நான் வீட்டுக்குள்ள தொடக்கேன், நீ தெருல மட்டும் தூத்து போட்டு ஓடியா. ஏதாவது செய்து வைக்கேன்னா வயிறு வேற பசிக்க ஆரம்பிச்சாச்சு. சரி மைனியா, எட்டே தொடக்க போறேன். காலத்துக்கு கட்டில் மேல வைங்க. மழை வெள்ளம் வந்து எல்லாத்தையும் நாசக்காட ஆக்கி போட்டுட்டு போயிட்டு நல்லா அழுத்தி தொட, அப்பதான் அந்த வாடெல்லாம் போகும். கைக்கு வலிக்காம கம்புக்கு வலிக்காம என்ன தொடக்கா. சை, இப்படியெல்லாம் தொடச்சிருந்தா 10 நாள் ஆனாலும் வீட்டை விட்டு வாட போவாது. இதே நானும் அப்பல இருந்து பார்த்துதான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தா என்னது இதெல்லாம்? என்னடி வாய் ரொம்ப நீளுது, ஒரு மாதிரி வார. நல்ல தொடன்னு சொன்னேன், இது ஒரு குத்தமா? நல்ல தொடன்னு சொல்லுது குத்தம் இல்ல. என்னலாமோ நக்கல் நையாண்டி பண்ணுதியல. ஆமா, நக்கலு நையாண்டி நான் பண்ணுதேன். வா தொட, உன் வேலை என்ன உண்டுமா பாரு. சீக்கிரம் சாப்பாட போடு, வயிறு வேற கொதிக்கி. வீட்டை முதல்ல தொடச்சாதானே திங்கிறதுக்கு வழி பார்க்கலாம். இல்லைன்னு உட்காந்து சாப்பிட முடியுமா? முன்னெல்லாம் நான் ஒரு வார்த்தை சொன்னா ஊமகட்டா மாதிரி ஒரு பக்கத்துல நின்று கண்ணீர் வடிச்சிட்டு நிப்பா. இப்போ நான் சொல்லதுக்கெல்லாம் திருப்பிலாம் பேசிட்டு இருக்கா. என் மோவலை பார்த்து இவ்வளவு நல்ல பேசி படிச்சுக்கிட்டா. இதை இப்படியே விட்டா சரிப்படாது, இதுக்கு ஒரு வழி பார்க்கணும். தோசமாவும் இல்ல, வேற ஒண்ணு இல்ல வீட்டுல. என்னத்த இருக்குன்னு பாப்போம். அதை வச்சு என்னத்தையா ஒண்ணு சிம்பிளா செய்து போடுவோம். மாமா காலோட இழுக்கப்பா. எப்பா மெதுவா போகப்படாதா? சாடி குதிச்சு ஓடுதிய, கீழே விழுந்து மண்டைய உடைச்சா அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பொறுப்பு. கண்டக்டர், இப்ப எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல. வரும்போது இந்த பஸ்ல தான் வருவேன், அப்ப இருக்குவோம் இருக்கு. யாரு இந்த ரவுடி பொம்பளை? தள்ளுங்க. நில்லு. என்னடா இது? முதல்ல ஒரு பொம்பளை தலை தெரிச்சு ஓடுனா, அதுக்கு பின்னால இந்த மனசு தலை தெரிச்சு ஓடுதாரு. என்ன நடக்கு யாது நடக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா சில மாதிரி நிக்க, உனக்கு இந்த ஊர் தானே? என்னமா நடக்குது? யாருமா? கண்டக்டர் சார், என்னன்னு தெரியல, வந்து சொல்லுதே. அட பாவிகளா, தலை கிருகிருங்கு. போலாம், ரைட்? நல்ல வேளை கனி, நம்ம எல்லாம் கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கனால தண்ணி வரல பாத்துக்க. இல்லன்னா நம்ம வீடும் அவ்வளவுதான், சின்ன பின்னா ஆயிருக்கும். ஆமா மல்லிகா, நான்லாம் அந்த மனசன்ட்ட சொல்லி வட்டிக்கு வாங்கி எல்லா பொருளையும் ஜாமான வாங்கி போட்டிருக்கேன். எங்க வீட்டுல மட்டும் தண்ணி வந்துருந்துச்சோ அவ்வளவுதான். மளிகை பொருள் காய்கறி எல்லாம் அப்படியே கொண்டுட்டு போயிருக்கோம். நான் அவ்வளவுதான், தலையில துண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதான். யாரு இவ வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கா? என்னெல்லாம் போய் சொல்லுதா? சரி சொல்லட்டு நம்மளும் ஒவ்வொன்று கேட்போம், வேற என்னத்த செய்ய. ஆமா, அது சரிதான் மல்லிகா, நீனும் வட்டிக்கு வாங்கியிருக்க. வட்டி அப்புறம் எப்படி கொடுப்ப? மரதுக்க வீட்டுல போய் பாத்தியா? ஆமா, போய் பார்த்தேன். ஒரே சேரும் சகதியுமா கிடந்து 2 பேரும் தான் சேர்ந்து கழுவி எடுத்து விட்டுட்டு இருக்காவோ. அதுக்கப்புறம் டெட்டால் போட்டு கழுவி தொடச்சிட்டு இருக்காவோ. நான் அதெல்லாம் வந்துட்டேன், அங்க உள்ள போக முடியாதுல. அசதி நில்லு. ஏன் நெடுமாரி நில்லு. ஏ கைய புடுத்தாயே, யாராவது போட்டு. எடி நெடுமாரி, யாம்டி என்னடி பிரச்சனை? எல்லாரும் ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் தலைவரிச்சு அழுதுட்டு ஓடுதாவோ. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ராசத்தியக்க பஸ்ல இருந்து டானு குதிச்சு மண்டைய உடைச்சு அங்க உருண்டு இங்க உருண்டு ஓட அலறிட்டு ஓடுதா. அதுக்கு பின்னால அவன் மாப்பிள்ளையும் அழுதுட்டு ஓடுதாரு. என்ன பிரச்சனையோ யாது பிரச்சனையோ தெரியல, எனக்கு தலையே சுத்துது. வாங்க போய் பாப்போம். கனி, வார பாக்க பார்த்தா பயங்கர பிரச்சனையா இருக்கும் போலுக்க. ஊரே 2 பட்டும் போல இருக்கு. வா போவோம், என்ன ஏதுன்னு பாப்போம். இவோ எல்லாரும் சாடி ஓடத பார்த்தாலே எனக்கு வயித்த கலக்குதா. என்ன பிரச்சனை வருமோ தெரியலையா. ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கணும் கடவுளே. காலையிலே உறக்க வருது, கொஞ்ச நேரம் உறங்குவோம். அதுக்குள்ள சாப்பாடு எதை கொண்டு வந்துருவோம்ல, அதுக்கப்புறம் திம்போம். நல்ல வேலை, ரவ உப்புமா பாக்கிட்டு இருக்கு. அது மேல இருந்தனால தப்பிச்சு. சரி, அதை வச்சு இன்னைக்கு முறையை கழிச்சிடலாம். ரவையை கிண்டுனா ஒருத்தருக்கும் தொண்டையில இறங்காத. அதுவும் என் மாமியாருக்கு சுத்தமா பிடிக்காத. யாரோ ஒண்ணு இல்ல, வேற என்ன செய்ய முடியும்? தின்னா திங்கிட்டு கொஞ்சோண்டு திங்கும். வர இந்த மாமியாருக்கு அநியாயம் தாங்க முடியல. ரொம்பலாம் பேசுதா. நல்ல வாசனையா இருக்கு. அத்தைக்கு ஒரு தட்டும் செல்விக்கு ஒரு தட்டும் கொடுப்போம், சாப்பிடட்டும். எல்லா இடமும் தூத்த பிறதான் நல்ல சுத்தமா இருக்கு. படுபாவி மூஞ்சு குப்புறெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டா. அம்மா, எப்ப முடியலப்பா. ஐயே, கீழே தள்ளி விட்டதுல கண்ணெல்லாம் கலங்கிட்டு அடிபட்டு. அவெல்லாம் மனசியா? தெருவுல இந்த பெகலம்னா அப்ப வீட்டுக்குள்ள என்ன பெகலம் நடக்க போதே தெரியலையே. வா செல்வி போவும். இடி விழுவான்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் நேர்ல பாக்கேன். அத்தைக்கு ஒரு தட்டும் செல்விக்கு ஒரு தட்டும் கொடுப்போம், சாப்பிடட்டும். செல்வி, உனக்காவது தெரியுமா என்ன பிரச்சனைன்னு? நெடுமாரி, நான் என்னத்த கண்டேன்? என் போக்குல வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கிடக்கேன். இவ எங்க இருந்தோ வந்தாம்மா. படுபாவி, என்ன சாச்சி விட்டு ஓடுதா ஓட்ட. என்னத்துக்கு இப்படி ஓடுதான்னு எனக்கும் தெரியல. நெடுமாரி, ஒருவேளை இப்படியா இருக்குமோ? எப்படியா இருக்குமோ சொல்லுங்க. 4 முடி.
நீ வேற இப்ப வந்து 4 முடியும் 5 முடியும் கிடக்க. சொல்லுங்க, வாய் வரைக்கும் வந்துட்டுல மனசுல நிக்க கூடாது. சொல்லுங்க, வெளியில சொல்லுங்க. ஒருவேளை ராசத்தியக்கவ அவன் மாப்பிள அடிக்க ஓடியாராருன்னு நினைக்க. ஏதாவது அவங்க வீட்டுல பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனைக்கு இவங்க ஓடி வந்து பல இருக்கும். அதனாலதான் ராசத்தியக்க முன்னால போறா, அவன் மாப்பிள பின்னால தலைதறிச்சு ஓடியாரு. மல்லிகை என்னத்த சொல்லுத? ராசத்தியக்க முன்னால அழுதுட்டு ஓடுதா, பின்னால அடிக்க வர வேண்டிய அவன் மாப்பிள கோவத்தோட எல்லாம் வரணும். இல்லன்னா பெரிய கம்பு கட்டான்னு தூக்கிட்டு வரணும். எதுவும் கையில இல்ல. அவர் பொண்டாட்டிக்கு மிச்சமா அழுதுட்டுல ஓடுதாடு ஓட்டம். ஆமா பத்தி நடு மாதிரி மாப்பிளை முன்னாடி சேர்ந்துல அழுதுட்டு ஓடுதாவோ, அப்ப என்னவோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நின்னு பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள உள்ள போய் பாப்போம் வாங்க. இந்த பாரு கனி, போற போக்க பார்த்தா வீட்டுக்குள்ள அடிதடி அமர்க்கலாம் ஆயிரும் நினைக்க. பக்கத்துல பேராத நமக்கும் அடி விழுந்துரும். உடனே ஓவரா சீனப்படாத என்ன? அப்ப அடி விழுந்துரும் தெரியுதுல்ல? அப்ப இங்க தெரியல நின்னு நாங்க போய் உள்ள பாக்கோம். அடப்பாவி, இதான் சமையல் விட்டுட்டு ஓடுதாள. கனி நில்லு, நானும் வரேன். என்னது இது? நம்ம வீட்ல அலறல் சத்தம் கேக்கு. மாமியாரும் இல்ல, செல்வியும் இல்ல, யார் சத்தம்? ஏ பாவி மக்கா, அவதான், அவளே தான் வரமாட்டான்னு நினைச்சேன். இந்த மழை வெள்ளத்திலயும் சாடி வந்துட்டாளே. எம்மாடியோ, இன்னைக்கு என்ன நடக்க போது தெரியலையே கடவுளே. உப்புமாவங்க வச்சுட்டு போவோம். எம்மா, என் கை கால்லாம் பதறுதம்மா. இன்னைக்கு என்ன கூத்த நடத்த போறாளா? இந்த மனுஷன் வேற இல்லையே, கடைக்கு போயிருக்கார. மனுஷனுக்கு போன போட்டுரும். நம்மளால இவ்வளவு சமாளிக்க முடியாது. அந்த மனுஷன் வந்தாதான் சரி. போன போகுது. என்ன டீயா காப்பியா? டீ தான் தம்பி, நல்ல ஸ்ட்ராங்கா போடு. என்ன சரிண்ணே, கடிக்கிறதுக்கு எதுவும் வேணுமா? வடை பச்சி எதுவும்? முக்காண்டி எனக்கு பச்சி வடைலாம் ஒன்றும் வேண்டாம். உனக்கு எதுவும் வேண்டாம் வாங்கிக்கோ. வேண்டாம், நான் இப்போம்லாம் எண்ணெய் பலகாரம் சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சிட்டேன். தம்பி டீயை மட்டும் கொண்டா. என்ன நமக்கு தென்காசிக்கும் 1000 ரூபா, அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு தூத்துக்குடியும் 6000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. கோம்பகனே, திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுதாங்க பாத்தியா? இந்த டிவியில போடுதான். ஐயோ, ஒவ்வொருத்தரும் இந்த பையரிசியெல்லாம் வெளியில கொண்டு கொட்டி போட்டிருக்கோம்மா. எல்லாம் தண்ணி பூஞ்ச பிடிச்சி எப்பா 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கே நம்ம எவ்வளோ படாத பாடுபடுதோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இப்படி ஒரு மழை பெய்யும் வெள்ளம் வரும்னு யாரும் கனவுல கூட நினைக்கலையா? நான்லாம் அந்த நேரம் மழை பெய்ஞ்சனா சரி, நான் எப்பவும் போல பெய்யும் போல இருக்குன்னு நினைச்சேன். இப்படி வாரி கொண்டு போகும்னு யாரு கண்டா? என்னத்த சொல்ல, கஷ்டமும் நஷ்டமும் எல்லாம் நமக்கு தான். இப்பதான் வீட்டுல இருந்து வாரேன். எதுக்கு போன் போடுதா? ஒருவேளை எதுவும் பொருள் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லுதாளோ? மரமதம் சொல்லு. எங்க இருக்கீங்க? எடி ஏன் பதட்டமா பேசுத? டீ கடையில தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு சீக்கிரம். எதுவும் வாங்கிட்டு வரணுமா? காய்கறி சாமான்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, சீக்கிரம் ஓடியாங்க. என்னது சீக்கிரம் ஓடியாங்களா? இடி என்னாச்சு? இடி எது பிரச்சனையா? இடி எங்க அம்மா கறி சண்டை போடுதாலும் உங்ககிட்ட? என் கடவுளே, இந்த மனசு புரிஞ்சுக்கிட மாட்டேங்கற. எங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுதாம்லாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சீக்கிரம் வாங்க ஓடியாங்க. பதறாதி, இப்ப வாரம் போன வை. என்ன கோம்பகண்ணா, ஏன் பதட்டமா இருக்க? என்ன விஷயம் தெரியல முக்காண்டி. என் பொண்டாட்டி ஒரு மாதிரி பதட்டமா பேசுதா. எதுவும் எங்க அம்மைக்கு அவளுக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டா அதுவும் இல்லங்க. பிறவு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் வீட்டுக்கு போறேன்னா ஓடியாங்க. ஐயோ, மறுபடியும் வெள்ளம் எதுவும் வந்துட்டோ? வெள்ளம் வந்திருக்காது, அதான் வடிஞ்சிட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன்னா டீயை 2 நீனே குடிச்சுக்கோ. சரி, நீ போ, நான் பின்னாலே ஓடியாரேன். கடவுளே, என்னன்னு தெரியலையா? என் தம்பி டீ போடலன்னா பரவாயில்ல, என்ன போட்டுட்டே குடிச்சிட்டு போங்க. சரி, அப்ப பார்சல் பண்ணு, எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு. யோபா, அந்த நிலைமையிலேயே உன்னை பார்க்கணும். ஐயோ, இதெல்லாம் பாக்கிறதுக்கா நான் வந்திருக்கேங்க. ஊர்ல எங்கெல்லாமோ நடந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அத சம்பவம் நம்ம வீட்லயே நடந்து போச்சே. கடவுளே, நான் எப்படி தாங்குவேன்? நான் இனிமே எப்படி இருப்பேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே நீ. என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கிடந்து ஒப்பாரி வச்சுட்டா? என்ன ஏதுன்னு தெரியலையே கடவுளே, கேட்கவும் பயமா இருக்க. செல்வி, உங்க அக்கா காரிட்ட என்ன ஏதுன்னு கேளாம். மைனியோ, சும்மா இருங்க மைனியோ. வரும்போதே என்ன கீழே ஒரு தட்டு தட்டிட்டு வந்துட்டா. எனக்கு மண்டை உடஞ்சி கண்ணு வீங்கிட்டு. இப்பதான் கொஞ்சம் கொள்ளம் பாத்துக்கோங்க. எதுக்குக்கா இப்ப கிடந்து ஒப்பாரி வச்சு மூக்க சிந்தி அழுதா? ஏக்கா, என்னவோ விஷயம் இருக்குக்கா. ஏக்கா, நீ தானக்கா மூத்த மருமவா, போய் என்ன ஏதுன்னு கேளுக்கா. அதுக்கும் அவ பிரச்சனையை இழுப்பா. நான் போக மாட்டேன் தாயே, அவ வாயில போய் யாரால விழ முடியும்? எம்மா, வரும்போதே கடி கலங்குதம்மா. எப்பா, வீடே அதிருதம்மா அவ அழுகையில. ஏக்கா, இப்படியே பயந்துட்டு இருந்தா பூனைக்கு யார் மணி கட்டுது? போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கா. அவ என்னதான் செய்திருவா? அப்படி எல்லாரும் நாங்க சுத்தி சூழ இருக்கோம்ல, புறவு எனக்கு உனக்கு பயம். சேட்டி, நான் போக மாட்டோம் டி. இந்த மனுஷனுக்கு போன் போட்டிருக்கேன், அவர் வரட்டும். அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கட்டும் டி. அது வரைக்கும் நான் பக்கத்துல பேர மாட்டேன். படுவாவி, ஒரு உருண்டை உப்புமாவை திங்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள வந்து விழுந்துட்டாளம்மா. ஏமா, நீ எங்க இருந்து என்னன்னு கேப்ப? நீதான் வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் மேல போய் சேர்ந்துட்டியே.